சிறகடிக்க ஆசை சீரியல்னுக்கான எபிசோடில் முத்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ வண்டியை ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. டிராவல்ஸ் ஓனர் வந்து பார்ப்பாரு, இதெல்லாம் என்னோட வண்டியாக எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி முத்து வந்து ஒரு ஃபைனான்ஸ்காரர்கிட்ட வந்து அமௌண்ட் கேட்டிருப்பாரு. அவர் தான் வந்திருப்பாரு. இவனை நம்பி நான் எப்படி அமௌண்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லும்போது, நீ எங்கே கையெழுத்து போட சொன்னாலும் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிராவல்ஸ் ஓனர் வந்து சொல்கிறாரு. முத்துக்கு வந்து நீ தைரியமாக கடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த வண்டிலாம் பத்தாது, இருந்தாலும் நான் இன்றைக்கி ஒரு 10 lakhs தரேன், மித்தி அமௌண்ட்டை வந்து நாளைக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. முத்துக்கு வந்து செம ஹாப்பி, இந்த விஷயத்தை நான் மறக்கவே மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணாமலை கிட்ட போய் சொல்லிடுறாங்க, அப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே விஜயாக்கு வந்து செம்மையாக வந்து மனோஜுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இனிமேல் இந்த கடையில் ஸ்டே பண்ண வேண்டாம், நம்ம வீட்டுக்கே நம்ம போகலாண்டா, முத்து வந்து அரேஞ்ச் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரோஹிணியும் வருவாங்க, நாங்கள் மறுபடியும் பழைய வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி. ரோஹிணி சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஒரு அவார்டு கிடைக்க போது அந்த அவார்டுக்கு நீ வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் மனோஜ் வந்து வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுவார். நீ வந்ததாகணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ரோஹிணி வந்து சிந்தாமணி கிட்ட போய் சொல்லுவாங்க, முத்து வந்து அமௌண்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டான், அதனால் நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள், அந்த வீட்டுக்கு அவங்க போனாங்கன்னா என்னை மதிக்க மாட்டாங்க, கொஞ்சம் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதோட நெக்கான எபிசோட் முடியுது.